வணக்கம். செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி, குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மூலம். மாலை 5 மணி 6 நிமிடம் வரை இருக்கிறது. 5 அடித்து 6 நிமிஷம் வரைக்கும் மூலம். அதன் பிறகு பூராடம். திதி வளர்ப்பறை துதியை பகல் 1 மணி 4 நிமிடம் வரை. அதன் பிறகு திருதியை. யோகம் அமிர்த சித்த யோகம். ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ரிஷபத்துக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் முழுமையாக ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைக்கும் நாளைக்கும் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி இன்றைய தினம். இந்த தடவை கார்த்திகை தீபம் தள்ளி போயிடுது. டிசம்பர் 13 தான் கார்த்திகை தீபம். டிசம்பர் 13 அண்ணாமலையார் தீபம். காலையில் பரணி தீபம், சாயந்தரம் மலை கார்த்திகை மலை தீபம், அண்ணாமலை தீபம். அதுக்கு மறுநாள் சர்வாலய தீபம். டிசம்பர் 13 கார்த்திகை தீபம் வெள்ளிக்கிழமை. மேலே பரனில் இருக்கிற விளக்கெல்லாம் எடுத்து, பித்தளை விளக்கு வெங்கல விளக்கெல்லாம் இருந்தால் நல்லா அதெல்லாம் ஊற வச்சு புளியில் போட்டு ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் நாரால் தேய்ச்சா பளபளன்னு ஆகிடும். காய வச்சு திரியெல்லாம் வாங்கி காய வச்சு மழை வரத்துக்கு முன்னால் கார்த்திகை தீபத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள். டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம் அன்னைக்கு. 14 சர்வாலய தீபம். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன் சந்திரன் தனுசில் இணைப்பு, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்தில் இருந்தால் அது போன்ற ஜாதகக்காரர்களைத்தான் இணைக்க வேண்டுமா, அல்லது வேறு எந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தாலும் அதை போதுமானதா, அதை சேர்க்கலாமா? நல்ல கேள்வி சார். இது யார்? இது ஓம் நம சிவாய. ஜெயக்குமார், ஆர்எஸ் ஜெயக்குமார், எம்ஏ, எம்ஃபில், பிஜிடிஆர்டி, வேளாண்மை உதவி அலுவலர் ஓய்வு, முத்துப்பேட்டை. அதாவது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் தோஷம். 7-8 இருந்தால் அதே போல் 7-8 தான் இணைந்திருக்க வேண்டுமா அப்படின்னு அவர் கேட்குறார். அப்படி இல்லை, எங்கே இருந்தாலும் தோஷம். 12 கட்டத்தில் எந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் அது தோஷம். அப்போ நிறைய பேருக்கு இருக்குமே. ஆமாம், அது ஒரு காமன் தோஷம். அது பொதுவாக எல்லாருக்கும் அது நிறைய பேருக்கு வரும். அது என்ன, அந்த தோஷத்தினால் என்ன ஆகும், அதோடைய ரிசல்ட் என்ன, அதோடைய பலன் என்ன, அந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன தீமை நடக்கும் அப்படின்னா ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்க்க போவாங்க, ஃபேமிலியை இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. குடும்பம் இந்தியாவில் இருக்கும், சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாடு போவார். பசங்களாம் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. பசங்களுடைய கல்வி டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள இங்கே எங்கேயாவது சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரி ஒரு சிட்டியில் நல்ல ஸ்கூலில் சேர்த்து பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. குழந்தைங்களையும் பார்த்துப்பாங்க, ஒய்ஃபையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஃபாரின் போயிடுவார், போய் சம்பாதிச்சுட்டு வரணும்னு போவார். அந்த மாதிரி போகிறவங்களுக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கும். சூரியன் செவ்வாய் ஒன்றாக சேர்ந்தால் ஃபேமிலியிலிருந்து பிரிவு, அதுதான் பலன். அது நல்ல பிரிவாக கூட இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே. இவங்கெல்லாம் சந்தோஷமாக சொல்லுவாங்க, வெளிநாட்டுக்கு போய் பெரிய வேலை பார்க்குறாரு, நிறைய சம்பாதிச்சு அங்கேருந்து பணம் அனுப்புகிறாரு, நாங்கள்லாம் வீடு வாங்க போகிறோம், இப்போ அதை வச்சு வசதியாக இருக்கும். அது ஒரு சந்தோஷமான பிரிவு தான். அதுவும் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் இருக்கும். பிரிவு உண்டு. சந்தோஷமான பிரிவா இல்லை சண்டை போட்டுக்கிட்டு பிரிவான்றது 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் சொல்ல முடியும். நல்லா புரிஞ்சுங்க இந்த பாயிண்ட்டை. பிரிவு உண்டு. அது சந்தோஷமான பிரிவா அல்ல சண்டை போட்டுக்கிட்டு பிரிவா அப்படிங்கிறது 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் அட்லீஸ்ட் 2 வருஷமாவது வெளியூரில் இருப்பாங்க. ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இது தொடர்ந்து இருக்காது. எஸ்பெஷலி கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறதுங்கிறது அதுக்கு இந்த சூரியன் செவ்வாய் உள்ளவங்க எல்லாமே பிரிவில் தான் இருப்பாங்க. சில பேர் வேறு எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சென்னையில் வீடு இருக்கும், விழுப்புரத்தில் போஸ்டிங் ஆகிருக்கும். விழுப்புரத்தில் டெய்லி வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வருவாங்க, திங்கக்கிழமை காலையில் ட்ரெயினை பிடிச்சி போவாங்க, சனி ஞாயிறு வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கும். அதனால் அது ஒரு பெரிய தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. பிரிவு ஏற்படும் என்பது ஆனால் தவிர்க்கவே முடியாது. சரி, தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்து அப்படி வருவோம். 2 பேருக்கும் அது இருந்துருச்சுன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தே வெளியூர் போவாங்க.
ரொம்ப நாள் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க. இது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவும் பரிகாரம் கிடையாது. நல்ல கேள்வி இது, பயனுள்ள கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சூரியன் செவ்வாய் ஒரு தோஷங்கிறதே தெரியல. வெறும் செவ்வாய் தோஷம் அதே சொல்லியிருக்கான். செவ்வாய் வெறும் தோஷம் கொடுக்காது, வெறும் செவ்வாய் ஒன்றும் பெருசாக தோஷம் கொடுக்காது. சூரியனோடு சேர்ந்தா தான் அது இந்த மாதிரி பிரிவை ஏற்படுத்தும். சனிக்கிழமையில் ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவருடைய இறுதி ஊர்வலத்திலே கோழியை அடித்து கட்டி தொங்க விடுகிறார்களே, அது என்ன காரணம்? சனிப்பணம் தனியாக போகாதுன்னு ஒரு பழமொழி, நம்பிக்கை, ஒரு சாரரின் நம்பிக்கை அவ்வாறு உள்ளது. சனிப்பணம் தனியாக போகாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, வேறு யாரும் ஃபேமிலியில் கூட்டு போட போகிறாங்களேங்கிறதுக்காண்டி ஒரு கோழியை அடித்து அதில் தொங்க விட்டு அந்த பாடையில் கட்டி தனியாக தானே போக மாட்டா, கோழியை கூட்டு போட்டோம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். என் ராமச்சந்திரன் உடுப்பி ஹோட்டல் மாடி பெண்ணாடம் நமஸ்காரம். பெரும்பாலும் ஜாதக பொருத்தம் பார்த்துத்தான் திருமணம் செய்கிறார்கள். தற்போதைய காலகட்டத்தில் விவாகரத்து செய்வது அதிக அளவிலே உள்ளதே, அது ஏன்? ராமச்சந்திரன் கேட்குறார். பெண்ணாடம் விவாகரத்து ஏன் ஏற்படுகிறது? ஜாதகம்தான் பொருத்தம் பார்க்குறாங்களா, அப்போ ஏன் விவாகரத்து வருது? ஜாதக பொருத்தம் பார்ப்பதில் குறைவுண்டா? ஒருவேளை ஜனன காலத்தை தவறாக குறித்திருப்பார்களா? அப்படியே இருக்கலாம். பொருத்தம் பார்க்குறதுலேயும் மிஸ்டேக் இருக்கலாம், தப்பாக பார்த்துருக்கலாம் பார்த்த ஜோசியர். இன்னொன்று, இன்றைக்கி அந்த ஆட்டிடியூட் மாறிடுச்சு சார். கேர்ள்ஸ்க்கெல்லாம் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை சார். ரொம்ப செல்ஃபிஷ், எல்லாம் மைக்ரோ ஃபேமிலியாக இருக்கணும், நானும் என் புருஷன் மட்டும் நல்லா இருக்கணும், பாக்கியெல்லாம் எக்கடையும் கட்டு போங்க. இப்படி நினச்சா எப்படி சார் ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். கணவனுடைய அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க, அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க, எல்லோரும் வருவாங்க போவாங்க, கலகலப்பாக 2 குடும்பமும் அடிக்கடி போயிட்டு வந்துகிட்ருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் நம்ம சாப்பிடுவோம். இதிலெல்லாம் சில பேர் ரொம்ப அல்பத்தனமாக கணக்கு பார்ப்பாங்க. அதனால் சண்டை வருது. நாம் எல்லோரும் சேர்ந்தது தான் குடும்பம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை, வின்ற எண்ணம் இல்லை, ஐ அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது. தட் இஸ் த ரீசன். அந்த ஈகோ ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அண்ட் நவடேஸ் கேர்ள்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் டு அக்செப்ட் தர் இன்லாஸ். பேரண்ட்ஸே இருக்கக்கூடாதுன்னு நினைக்குதுங்க சில பொண்ணுங்க. லக்கேஜ் இருக்கா, லக்கேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வீட்டில் எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யாருமே இருக்கக்கூடாது, ஆனால் புருஷன் வேணும். அவன் எப்படி எங்கேன்னு வருவான்? அவன் எங்கேருந்து ஆகாயத்தில் இந்த தொப்பக்குன்னு குதிக்க போகிறான்? அவன் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து வளர்ந்த பையனாக தானே இருப்பான். புருஷன் வேணும், ஆனால் அவங்க ப்ராப்பர்ட்டியும் வேணும், ஆனால் அவங்க வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது. எண்ணம் மாறணும். அதெல்லாம் அது அப்படி இருக்கிறது அது சாத்தியம் அல்ல அப்படிங்கிறத சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பெண் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். குடும்பம்னா 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து வாழ கற்றுக்கொள். நம்ம ஃபேமிலி தான், நம்ம வேறு யாரு கூடயோ போய் வாழப்படல. இது நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா அப்பா, நம்ம மாமியார் மாமனார் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலி. அந்த எண்ணம் வரணும். அதை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த எண்ணத்தை ஏற்படுத்தணும். இவங்க ஒன்றுமே சொல்லி கொடுக்குறது இல்லையா சார்? பெரியவங்க ஒன்றுமே சொல்கிறது இல்லை. நீ நல்லா படிச்சுட்டு அமெரிக்கா போயிடு, எப்படியாவது நீ அமெரிக்கா போயிடணும், வாழ்க்கை லட்சியமே அமெரிக்கா போகிறது தான், இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்க அதுதான் ரொம்ப வசதி போட்டிருக்கா. ஐயோ அமெரிக்கா போட்டால் நம்ம லைஃப்பில் எல்லாமே சாதிச்சிட்டா அர்த்தம், பிறவி எடுத்த பயனே கிடச்சிரும், ஜென்ம சாபல்யம், அமெரிக்கா போனால் போகிறோம், லைஃப்பில் வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு அந்த குழந்தை தப்பாக நினச்சிட்டு இருக்காது. ஊர் தான் மாறுது. நீ அங்கே போனாலும் நீ தான். நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் எழுதின மாதிரி, நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ. அங்கே போனாலும் நீ தான், இங்கே இருக்க மாதிரி தான் அங்கேயும் போய் வாழ்க்கை நடத்த போகிற. அங்கே போனதுனால ஒன்றும் பெருசாக மாறிட போகிறதில்ல. இங்கே சம்பாதிச்சா ருப்பீஸில் சம்பாதிப்பேன், அங்கே சம்பாதிச்சா டாலரில் சம்பாதிப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ஒரு தோசை 50 ரூபா, அங்கே ஒரு தோசை $50, அதையும் கணக்கு போட்டு பார்க்கணும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் ஹோட்டல் வச்சுருக்கார், கூப்பிட்டுருக்கார். ஓஆர் ஸ்ரீகுமார்னு பேர், அவர் பேர். இஸ் மை கிளாஸ்மேட். ஸ்கூலில் படிக்கிறது அவனை ஒரிசான்னு கூப்பிடுவோம். ஓஆர் ஸ்ரீகுமார் இஸ் நவ் இன் US ரன்னிங் எ வெஜிடேரியன் ஹோட்டல். பெரிய அளவில் ஃபாரின் மோகம். சரி ஃபாரின் போ, சம்பாதிச்சுமா. எவ்வளோ சம்பாதிச்ச, எவ்வளோ சேர்த்து வச்ச? இங்கே இருக்கிறவங்களாம் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், நீ அட்லீஸ்ட் மாதம் 15 லட்சம் சம்பாதிச்சு அது சேர்த்து வச்சியா? இல்லை, அதை அங்கேயே செலவு பண்ணிவிட்டு நிற்கும். இங்கே திருசூலம் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது ஒன்றும் இருக்காது, தலையை சொரிஞ்சிட்டு வரும் டாக்ஸிக்கு காசை வச்சுக்கிட்டு. அதனால தான் ஃபேமிலி செட்டப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும், எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப வாழ்க்கை என்றால் அதில் எல்லாம் தான் இருக்கும். அதனால தான் இப்போ ராமச்சந்திரன், தென்னாடம் ராமச்சந்திரன் கேட்குறாரு, இப்போ நிறைய டைவர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கே சார், ஏன்னு கேட்குறாரு. அவங்களுடைய மனப்பான்மை, ஆட்டிடியூட். அதுக்கு தான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களை சொல்லி வளர்க்க வேண்டும். எது சரி எது தவறு அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். அது தெரியாததுனால அதுங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் டெசிஷன் எடுக்குது. ஒன்றா டைவர்ஸு, எல்லாத்துக்கும் டைவர்ஸ்க்கு ரெடியாக இருக்காங்க.
அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம வந்து குழந்தை பருவத்திலிருந்தே நமது பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வச்சு வளர்க்கணும். நம்ம அதெல்லாம் சொல்லாமல் வெறும்னா நீ எப்படியாவது நீ அமெரிக்கா போகணும், உன் வாழ்க்கை லட்சியமே அதுதான். ஒரு அம்மா சொன்னாங்க முன்னால் ஒரு தரம், நான் சார் என் பொண்ணு அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னாங்க. என்னம்மா எதை வேண்டுதலா அப்படின்னு. வேண்டுதலா அப்படின்னாங்க. ஆமாம், எதை பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கீங்களான்னு. இல்லை சார், எதிர்த்த வீட்டில் ஒரு மாமி இருக்காங்க, அவங்க பொண்ணு பிரசவத்துக்கு அமெரிக்கா போயிட்டாங்க சார். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை, அப்போ நான் மட்டும் போக வேண்டாமா? என் பொண்ணு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே பிரசவம் பார்க்கறதுக்கு நான் அமெரிக்கா போக முடியும் அந்த சாக்கில். அதுக்காக நான் வந்து அமெரிக்கா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் நம்ம ஊரில் இருக்குது. விபரீதமாக யோசிக்கிறவங்க அவங்கெல்லாம். விபரீத ராஜயோகம் அதெல்லாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்றால் என்ன? அதே போல் நீச்சபங்க ராஜயோகம் என்றால் என்ன? ராமாபுரம் லட்சுமி உடனாதன். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றது இப்போ இருக்கிற கிரக நிலவரம். தனுசுக்கு பலன் சொல்லும் பொழுது நேற்றைய நிகழ்ச்சியிலும் சொன்னேன், 12 குடைய செவ்வாய் 8ஆம் இடம் சென்று அங்கே மறைவு பெற்று நீச்சமடைந்ததால் அது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது அதுதான். நீச்சபங்க ராஜயோகம்னா என்ன? நீச்சபங்க ராஜயோகம்னா எந்த செவ்வாய் கடகத்தில் நீச்சமாக இருக்குது, ரிஷபத்துக்கு சந்திரன் வரும்பொழுது செவ்வாய்க்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா கடகத்தில் வீடு கொடுத்தவன் சந்திரன், வீடு கொடுத்தவன் உச்சமாக வேண்டும், உச்சமானால் நீச்சபங்கம். சில பேர் குரு பார்த்தா நீச்சபங்கம் ஒன்றுலாம் சொல்கிறாங்க, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யலை நடைமுறையில். வீடு கொடுத்தவன் உச்சமானால் நீச்சபங்க ராஜயோகம். இப்போ கடகத்தில் செவ்வாய் இருக்குன்னா கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். அப்போ சந்திரன் எங்கே இருக்கணும்? ரிஷபத்தில் இருக்கணும். ரிஷபத்துக்கு வரும்பொழுதெல்லாம் செவ்வாய்க்கு நீச்சபங்கம். இன்னொன்று என்ன கேட்குறீங்க? இதான் நீச்சபங்க ராஜயோகம் சொல்லிட்டேன். சகட யோகம் என்றால் என்ன? சகட யோகம்னா ராகு கேதுக்கு உள்ள எல்லா கிரகங்களும் மாட்டிக்கும், அதுக்கு பேர் சகட யோகம். அது வரும், அப்பப்போ வரும். அது மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடமான தனுசிலே சந்திரன் இருக்கிறது, குருவின் வீட்டிலே. சந்திரனும் சுக்கிரனும் குருவின் வீட்டிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை 9ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பது மிகச் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் சந்திரன் 4 குடையவன், சுக்கிரன் 7 குடையவன், 2 கேந்திராதிபதிகள் வேறொரு திரிகோணத்திலே போய் இணைந்திருக்கின்றன. 9ஆம் இடமாகிய திரிகோணத்திலே 9 குடையவன் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற நேரத்திலே சுக்கிரனோடு சந்திரன் இணைவது ஒரு யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மேஷ ராசியினருக்கெல்லாம் இன்றைய தினம் பெயர் புகழ் செல்வாக்கு வெகு சிறப்பாக இருக்கும். கொடி கட்டி பறக்க போகிறீங்க, கொடி கட்டி பறக்க போகிறீங்க. அப்படியே உங்களை யாரும் கையிலே பிடிக்க முடியாது. உங்கள் லெவலே வேறு, எங்கேயோ போயிடுது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும், பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. அமைதியாக இருக்கணும், அதிகமாக பேச வேண்டாம், பேச்சை தவிர்க்க வேண்டும். சாதாரணமாக நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல போய் கடைசியில் அவங்க அதை பெரிய ஒரு தவறாக எடுத்துக்கொள்வார்கள். சும்மா அப்படியே எதேச்சியாக அகஸ்மாத்தாக போகிற போக்கில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவீங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி விட்ருவாங்க. அவங்க உங்களுக்கு வேண்டாதவங்களாம் காத்துட்டு இருப்பாங்க, எங்கே இவன் லூஸ் ஸ்டாக் விடுவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. தன்னால் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் விட்ருவாங்க. அந்த ஒரே ஒரு வேர்டு எங்கேயாவது மிஸ் ஆகி வந்துடும் உங்கள் வாக்கில். அது கூட வேறு அர்த்தத்தில் வேறு கான்டாக்ஸ்டில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இவங்க அது வேணும்னே அதை கிரிச்சு எல்லாம் பண்ணி உங்களை பிரச்சனையில் மாட்டி விடணுங்கிறதுக்காக வேண்டியே பிளான் பண்ணுவாங்க. தயவு செய்து வார்த்தைகளை அளந்து பேசவும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 7ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது திருமண தடை விலகும். 7 குடைவன் சுக்கிரனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் திருமண வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. பல வருடங்களாக திருமணமாகாமல் 30 வயசு 35 40 அந்த மாதிரி ரேஞ்சிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் வருவாங்க, பார்ப்பாங்க, பிடிச்சது ஓகேம்பாங்க, டேட் கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கும். தை மாதம் முதல் முகூர்த்தத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அதுக்கு முன்னால் இப்போவே நிச்சயதார்த்தம். கார்த்திகை மாதத்துலேயே நிச்சயதார்த்தம். கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நல்லா இருக்கா இன்றைக்கி. டிசம்பர் 13 14 அதில் நிச்சயதார்த்தம். ஜனவரி 18 கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இது நடக்கும் பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி அவ்வளவு ஷார்ட் நோட்டீஸில் கல்யாணம்லாம் பண்ண முடியும்? இப்போ தான் எல்லாம் ரெடிமேடாக கிடைக்குது சார். எல்லாமே ரெடிமேடு. சாப்பாடு எத்தனை பேருக்கு? 500 பேருக்கு. டிஃபன் அது ஒரு 250 பேர். காஃபி டீ அது ஒரு 1000 பேர். அவ்வளோதான். இந்த போட்டு டோட்டல் பில்லை போட்டு புடிவா ரெடி
அவங்க கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. செட்டை எல்லாம் கொண்டு வந்து சப்ஜாடாக கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டே போக வேண்டாம். நீங்களும் கெஸ்ட் மாதிரி அப்படியே கையை வீசிட்டு போகலாம் மண்டபத்துக்கு. இப்போ அந்த மாதிரி இருக்குது. அதனால் ஷார்ட் நோட்டீஸில் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கி ஒரு கடினமான வேலையே அல்ல. உங்களுக்கு அப்படித்தான் நடக்க போகிறது. கிரக நிலவரம் சொல்கிறது, அதை நான் சொல்லவில்லை. நவக்கோள்களும் சொல்கின்றன. மிதுன ராசியில் உள்ள திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கும், திருமணம் ஆகாத அல்லது மறுமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண தேதி முடிவு செய்யப்படும் அப்படின்னு கிரகம்லாம் சொல்லுது. ஸோ நீங்களும் யூ ஷுட் ஆல்சோ ஒர்க் டுவர்ட்ஸ் இட். நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்து குரு அற்புதமாக சுக்கிரனோடு பரிவர்த்தனா யோகம் பெற்றிருக்கின்ற நல்ல நேரம். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்திருப்பது மிகச் சிறப்பான நன்மை. புதாதித்ய யோகம் பெற்று தனஸ்தானாதிபதி சூரியன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு தனகாரகனாகிய குருவின் பார்வை பெறுவதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி, குடும்பத்தில் அமைதி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறுதல். நீண்ட நாட்கள் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகளெல்லாம் இப்பொழுது குடும்பத்தில் நடைபெறும். அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்கள் வெகு சிறப்பான நிலையிலே இன்றைய தினம் இருப்பார்கள். சிம்ம ராசிக்காரங்களாம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரே சிரிச்சு ஒரே ஹாப்பியாக இருப்பாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எதிர்பார்க்குற விஷயம்லாம் இப்போ டக்குன்னு நடக்குது. நினச்செல்லாம் நடக்குது. இப்போ தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு நன்மைகள் பெரிய அளவிலே நடைபெறுகிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றதால் தொழிலிலே பெரிய முன்னேற்றம். 5ஆம் இடம் என்பது பதவி, 10ஆம் இடம் என்பது தொழில், ஜீவனஸ்தானம். ரெண்டும் இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகி பரிவர்த்தனை யோகம். 5 குடைவன் 10, 10 குடைவன் 5. இது ஒரு பெரிய யோகம். தொழில் பயங்கர டல்லாக இருந்தால் கூட இப்போ பிஸி ஆகிடுவாங்க. இன்கமே இல்லாமல் சும்மா உட்காரவங்க கூட ஏதாவது புது சோர்ஸ் மூலியமாக இப்போது வரவு வரும். உங்களை வரும்படி சொல்வார்கள், போனால் வரும்படி கிடைக்கும். உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொள்வார்கள். உங்களை பற்றி தெரிந்தவர்கள், உங்களுக்கு நன்கு பழக்கமானவர்கள் சிலர் உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி கொண்டு அதற்கு கொடுக்க வேண்டிய தக்க சன்மானத்தையும் கொடுத்து உங்களை கௌரவிப்பார்கள். நீங்கள் முன்பு வேலை பார்த்த பழைய அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தால் சென்று என்ன என்று பார்த்துவிட்டு வாருங்கள். ஓய்வு பெற்றவர்களுக்கு கூட மீண்டும் இப்பொழுது வருமானம் கிடைக்கும். அத்தகைய அற்புதமான ஒரு நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 8 குடைவன் 11ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் ஓகோன்னு இருக்குது. 8 குடைவன் நீச்சமடைந்தால் பெரிய லெவலில் முன்னுக்கு வருவீங்க. நன்மை செய்யும் கிரகம் வலிமையாக இருப்பதை விட நன்மை செய்யாத கிரகம் வலுவிழந்து போனால் அதுதான் அதிக நன்மை செய்யும். இந்த சென்டென்ஸ் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனித்து வேர்ட் பை வேர்ட் நல்லா கவனிங்க. நன்மை செய்யும் கிரகம் வலுவாக இருப்பதை விட தீமை செய்யும் கிரகம் பலகீனமாச்சுன்னா அது அதிக நன்மை செய்யும். நல்லது பண்ணுற கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ஒரு தினசம் அது நல்லது பண்ணும். அதை விட கெடுதல் பண்ணுற கிரகம் வீக் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பெரிய நன்மை பண்ணிடும். இப்போ அந்த மாதிரி நேரம். நன்மை செய்யும் கிரகங்களும் நன்றாக இருக்கின்றன, தீமை செய்யும் கிரகங்களெல்லாம் வலுவிழந்து போய்விட்டன, பலகீனமாகி நீச்சமாகிடுத்து 11ஆம் இடத்துல போய் அதுவும். அதனால் ரொம்ப 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 நல்லா இருக்குது. அற்புதமான நாள். நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும். எல்லா நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கன்னி ராசிக்கு விளங்குகிறது. குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் முடிவுக்கு வரும். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். வலுவான நிலையிலே 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் இணைந்து குரு பார்வை பெறுவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். ஜவுளித்துறையிலே தொழில் செய்பவர்களுக்கு இது அதிக லாபத்தை கொடுக்கும். டெக்ஸ்டைல் சம்பந்தமான, நூல் சம்பந்தமான, சாயம் போடுறது அல்லது டெக்ஸ்டைலை சார்ந்த பிற தொழில்கள், ஆடை சம்பந்தமான எல்லா தொழில்களில் உள்ளவர்களுக்கும் துலா ராசிக்காரர்களாக இருந்தால் இன்றைய தினம் வருமானம் 2 மடங்கு அதிகமாகும். இப்படி ஒரு அற்புதமான நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்திருப்பது ஒரு யோகம். ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பது மிகச் சிறப்பான யோகம். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.
தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 12 குடைவன் 8ஆம் இடம் சென்றதால் விபரீத ராஜயோகம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பலரையும் சந்திக்கக்கூடிய, ஒரே இடத்தில் எல்லோரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்திலே நடக்கும், அதற்கு நீங்கள் செல்வீர்கள். அங்கே பார்த்தா உங்களுடைய பழைய நண்பர்கள், உங்கள் நீண்ட நாள் பார்க்காத உறவினர்கள், உங்களுடைய பந்துக்கள்லாம் அங்கே வருவாங்க. சொந்தம் பந்தம் எல்லாம் அங்கே வரும். எல்லாரையும் பார்த்து அவங்களோடலாம் தமாஷா பேசி, வேடிக்கையாக பேசி சிரித்து மகிழ்ந்து அனைவரோடும் சேர்ந்து உணவருந்தி மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அத்தகைய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து நற்செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். பெற்றோர்கள் வயதானவர்கள் இருந்தால் அவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெற்றோர்களை பேணி காக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது நல்ல அதிர்ஷ்ட காற்று வீசும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளெல்லாம் அலுவலகத்திலே கிடைக்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தன லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 11ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை என்பது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்திலே சூரியன் புதன், அதை குரு பார்த்து கொண்டிருக்கிறது, அதுவும் நன்மை. 5க்கும் 7க்கும் அதிபதியான கிரகம் 10ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள். 7 குடைவனை குரு பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு யோகம். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள கும்பராசினருக்கெல்லாம் அதிலே பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். புதிதாக ஏதேனும் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சில மீனராசினருக்கு இப்பொழுது கிடைக்கும். சிம்மம் மீனம் ரெண்டும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம் இருக்குது. பார்த்துக்க முடிஞ்சால் வாங்கிடு. ஆனால் ப்ராப்பர்ட்டிலாம் சும்மா சும்மா வாங்க முடியுமா? லைஃப் டைமில் 1 2 மிஞ்சி போனால் 3 வாங்கலாம். அதுக்கான கிரக அமைப்பு வரும்போது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நல்லா. அதனால் இப்போ அந்த மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கு. நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். சிரித்து பேசி மகிழ்ந்து உற்றவர் சுற்றவர் மற்றவர் அனைவரையும் சந்தித்து பேசி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள். கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலே 4 7 குடைய புதன் 9ஆம் இடமான திரிகோணத்திலே அமர்ந்து குரு பார்வை பெறுவதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸ்காலர்ஷிப்பில் சில பேர் படிப்பாங்க, பணம் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கிடைக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.